வணக்க மக்களே. ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான நியூஸோட வந்திருக்கேன். நிறைய பேர் நம்மளால வீடு வாங்க முடியலன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஸோ நிறைய அட்டம்ப்ட் பிளான் பண்ணி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும். சரி, என்னடா நம்ம ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு கூட நம்மளால வீடு வாங்க முடியலையே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். நம்மகிட்ட வெறும் 60,000 சம்பளம் இருக்கு, நம்ம ஃபேமிலி இன்கமே 60,000 தான். ஸோ அப்போ நம்ம ஒரு 45 லட்சம் 50 லட்சம் லோன் போடணும், 50,000 கட்டணும்னு சொல்றாங்களே. ஸோ எப்படி நம்ம இதை டேக்கிள் பண்ணி இந்த வீட்டை வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு சேலரி வச்சுருக்கீங்க, ஒரு 60,000 உங்கள் ஃபேமிலி இன்கம், உங்களுக்கு ஒரு 40,000 இன்கம் வருது, உங்கள் மிஸ்ஸஸ்க்கு ஒரு 20,000 வருது அப்படின்னா உங்களுக்கு இஎம்ஐ எலிஜிபிலிட்டி 45 lakhs வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி இருக்குங்களா, உங்கள் கையில் ஆனால் 5 லட்சம் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளோட ப்ராப்பர்ட்டி 5 lakhs இருக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்குது. ஸோ இஎம்ஐ 45,000 வரும். 15,000 நம்மளால் ரன் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், நம்ம டயட்ரி பார்க்கணும், ஸோ ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது. ஸோ இதுவே நீங்கள் ஒரு 30,000 கட்டுற மாதிரி இருந்தால் இந்த வீடை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க. ஏன்னா பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. 30,000 நம்மகிட்ட இருக்குது. அந்த ஏன்னா நீங்கள் பேசிக்கில் ஆரம்பிக்கும் போது வெறும் மினிமம் சேலரியில் தான் நீங்கள் குடும்பத்தை ரன் பண்ணியிருப்பீங்க. அப்படிங்கும்போது 30,000. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு வீடு வாங்கும்போது அந்த வீட்டுக்கு எந்த இடத்துல பேங்க் லோன் பண்ணுறது ஃபஸ்ட்டு திங்க. மினிமம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ இன்றைக்கி ரெப்போ ரேட்டில் 7.6 தான் மினிமம் ரேட். பட் ஆனால் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி போகிறீங்களா எல்ஐசி போகிறீங்களாங்கிறது தான் உங்களோட ஐடியாவில் இருக்குது. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2,700 கொடுப்பான் ஆல்மோஸ்ட். அப்போ நீங்கள் உங்களுக்கு 80% தான் ஃபண்டிங் கிடைக்கும். அப்போ 80% போது 50 lakhs ப்ராப்பர்ட்டிக்கு வெறும் 40 லட்சம் தான் கிடைக்கும். இதுவே நீங்கள் எல்ஐசி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 90% வரைக்கும் லோன் கிடைக்கும். ஸோ உங்கள் கையில் இனிஷியல் அமௌண்ட் ஒரு 5 lakhs ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, 6 lakhs ரெடி பண்ணியிருப்பீங்க, அது 45 lakhs வரைக்கும் லோன் கிடைக்கும். ஓகே, அப்போது நீங்கள் இந்த வீடை வாங்குறதுக்கு ஈஸியாக, அதாவது பேர்டன் இல்லாமல், நம்ம ஜுவல் எதுலாம் ப்ளஸ் பண்ணாமல் ஒரு ஈஸியாக ஒரு வீட்டை ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்குண்டான ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி டென்யூர், நீங்கள் வீட்டு லோனை இன்றைக்கி டேட்டில் உங்கள் சேலரி 60,000 தான் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் டென்யூர் பண்ணிக்கோங்க, ஒரு 30 years கூட போட்டுக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி டேட்டில் நம்ம 60,000 தான் சேலரி. பட் ஆனால் ஃப்யூச்சரில் 70 ஆகலாம், 80 ஆகலாம், 90, 1 lakh 1.5 lakh கூட போகலாம். ஸோ அந்த டைமில் நமக்கு ஒரு 30,000 பேர்டனாக இருக்காது. ஸோ அப்போது நம்ம பேலன்ஸ் வர அமௌண்ட்டை, உங்களுக்கு மேலே வர அமௌண்ட்டை, இன்க்ரிமெண்ட் வர அமௌண்ட்டை பிரின்சிபல் அமௌண்ட்டில் கட்டுறதுக்கு உண்டான பிளானாக பண்ணிக்கோங்க. 1 yearல உங்களுக்கு ஒரு 10,000 வருதுன்னா மந்த் ஆன் மந்த் சேவ் பண்ணி இயர்லி ஒன்ஸ் 1 lakh கட்டுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். நீங்கள் 45 lakhs லோனை வெறும் 12 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம 30 years போட்டிருக்கோம். பட் ஆனால் இயர்லி ஒன்ஸ் 1 lakh கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 12 yearsல 12 lakhs கட்டியிருப்பீங்க, பேலன்ஸ் ஒரு இஎம்ஐ கட்டியிருப்பீங்க. பட் ஆனால் உங்கள் லோன், உங்களோட 45 lakhs லோன் 12 yearsல டோட்டலாக க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 12வது வருஷத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஒரு 80 lakhs போகலாம், 90 lakhs போகலாம், 1 crore போகலாம்.